50,000 மேட்சுக்கான இறுதிப் போட்டி யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளையூர் வெர்சஸ் தீராம்பாளையம். டாஸ் டைம். வளையூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 8 ஓவர், 6 பவுலர் யூஸ் பண்ணணும், 3 ஓவர் காமன் பவர் பிளே. தீராம்பாளையம் ஃபீல்டிங். வளையூர் அணிக்காக ஓப்பனிங் பேர், எந்த சேஞ்சும் இல்லை. நாவலர் செல்வன், சத்யசீலன். முதல் பவர் பிளே ஓவரை வீச தீராம்பாளையம் அணிக்காக பிரபாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணணும் பவர் பிளே, 3 ஓவரையும் நியூ பவுலர் தான் யூஸ் பண்ணணும். சீலன் சைக்கிள், நான் சைக்கிள் நாவலர் செல்வன். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளீன் போல்டு. கிராண்ட் ஃபைனலில் டக் அவுட்டில் வெளியேறாரு சீலன். ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். பவுலர் நல்லா ரிட்டர்ன் திரும்பவும் தெரிஞ்சே போல்டுக்கு போட்டிருக்காரு, நேருக்கு நேராக. டவுன் பேட்ஸ்மேனாக கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் செகண்ட் பால். நேருக்கு நேராக போட்டிருக்காரு. ஒரு ரன் அவுட் சான்ஸா? குயிக் சிங்கிள், ரிஸ்கி ரன். ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு சிங்கிள் விடுறாங்க. ஃபஸ்ட் ரன் எடுத்துகிட்டு வராங்க. நாவலர் செல்வன் சைக்கிள், யாருமே இல்லை. ஸ்கொயர் லெக்கில் டீப்பில் ஃபீல்டு இருக்காங்க. சிங்கிள். ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டு இருக்காங்க, சுற்றிட்டாரு, பிடிச்சிட்டாருங்க ஜட்ஜ் பண்ணி. பவர் பிளேயர் 2வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க வளையூர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் யோகராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில். நேருக்கு நேராக போட்டிருக்காரு. 2 இது ஓடலை, டாட். செம்மையாக பவுலிங் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்லா பவுலிங் பிரபாகர்கிட்ட இருந்து. இது வரைக்கும் 2 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. 2 பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 1 பால் ஃபுல் ஃபேஸில் போகிறாரு. 2 இது ஓடலை, டாட். டாட்டோட ஃபஸ்ட்டு பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 ரனுக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் அணியில் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அசோக். செகண்ட் பவர் பிளேவில் சைக்கிளில் நாவலர் செல்வன். நல்ல மூவ், ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். சைடு பால் கீழே பிச் பண்ணிருச்சு. நல்லா டேக்கன் கீப்பர்ட்ட, டாட். தேர்ட் ஒன் ஸ்கொயர் லெக்கில் தூக்கி விட்ருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மடக்கி அடிச்சிருக்காரு, சரியாக கனெக்ட் ஆகலை. சிங்கிள். அகைன் ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 பால் கனெக்ட் பண்ண முடியல, டாட். லாஸ்ட் 1 பால் பழிச்சு அடிச்சிருக்காரு கேப்பில். கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஃபுல் ஃபேஸில் போயிட்டுருக்கு பால். நல்ல ஓவர். இந்த ஓவர் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளேயை கச்சிதமாக போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிவுடைய அணியின் எண்ணிக்கை 9. நியூ பவுலர் ரூபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3வது பவர் பிளே ஓவரை வீச இறுதி பவர் பிளே ஓவர். நாவலர் செல்வன் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் செமையாக போட்டார். செமிஃபைனலில் ரூபேஷ். ஃபைனலில் என்ன பண்ண போகிறாரு? அடிச்சிருக்காரு, யாருமே இல்லை பாயிண்டில். பவர் பிளே சர்க்குள்ளே தான் ஃபீல்டு இருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்க. 2. செகண்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு. கௌதம் ஃபீல்டர் விடவே மாட்டார் இந்த கேட்செல்லாம். நெட்டு கேட்ச் பனிஷ் பண்ண முடியல. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. நாவலர் செல்வன் அவுட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். பவர் பிளேயில் லாஸ்ட்டு 4 பால்.
ஓவர் த்ரோவில் 2வது ரன் ஓடுறாங்க. மூணு ரன் ஓடிருக்காங்க. 4th ஒன் ஒயிட். என்னது ஓடல டாட். உடச்சி போட்டார். பனிஷ் பண்ணியிருக்காருங்க. 6. யோகராஜ் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6. ஒரு பவுண்டரி அடித்தார், ஒரு 6 அடித்து மேட்சை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காரு. பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால். டாட் பாலோட பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். அதில் வந்து அசோக்கு ஒரு பவுலர் யூஸ் பண்ணுறாங்க. 2வது ஓவர் வீச வரார். தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வீச வரார். 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கிஷோர். ஒரு கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால் மாடிக்கு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டில் இருக்காங்க, ஆனால் 2 ரன் ஓடுவாங்க. 2 டாட். நம்ம போலிங்க திரும்பினார். அதுக்கு தகுந்த மாதிரி கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை வாஷ் பண்ணி அந்த பாலை போட்டார். விட்டுருந்தா போல்ட் ஆகிருக்கும். ஹைட்டில் அடிச்சுட்டு சிங்கிள். லாஸ்ட் 2 பால் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. டாட் கரெக்டாக வாட்ச் பண்ணார். சிங்கிள். 4th ஓவரில் லாஸ்ட் 1 பால். மாடிக்கு அடிச்சிருக்காரு. ரூபேஸ் இருக்கார் ஃபீல்டர். நல்ல டேக்கன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. லயனில் நல்ல கேட்சுங்க. 2வது அட்டம்ப்டில் பிடிச்சிட்டாரு. 26 ரன்னுக்கு 4 விக்கெட்டு லாஸ் பண்ணி வளையூர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5வது ஓவரே வீச பிரபாகரன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2வது பவுலர் யூஸ் பண்ணுறாங்க. 2வது ரூப்போட தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் கிஷோர் சைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நான் சைக்கில் யோகேஷ் இருக்கார். க்ளீன் போல்டுங்க. 5வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. நல்லா கம்பேக்கிங் ஓவருங்க. முக்கியமான விக்கெட்லாம் பிரபாகர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். செம்ம பவுலிங்க. தீராம்பலத்திட்ட இருந்து அடிக்கவே விடலை இது வரைக்கும். பாலை விட 1 ரன்னு தான் அதிகமாக அடிச்சிருக்காங்க. 25 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனால் 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். சிங்கிள். யோகேஷ் சைக்கில் நியூ பேட்ஸ்மேன். 3rd ஒன் ஃபுல் ஃபேஸில் நேருக்கு நேர் போகிறாரு. டாட். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டார். சரியாக பனிஷ் பண்ண முடியலை. சிங்கிள். க்ளோஸில் அடிச்சுட்டு சிங்கிள். லாஸ்ட் 1 பால் யோகேஷ் ஸ்ட்ரைக்கில். டாட். 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 29. 30 பாலுக்கு 29 ரன்னில் பால் போட்டிருக்காங்க. செம பவுலிங் தீராம்பலத்திட்ட. இனி 3 ஓவருமே நியூ பவுலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நியூ பவுலர் கௌதம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைக்கிள் ராஜா. டாட். செகண்ட் பால் காற்றுல தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, அவரையும் தாண்டி கிளியர் ஆயிடுச்சு. பவுண்ட்ரி.
தேர்ட் ஒன். டட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு டாட். 2 டாட் போட்டிருக்காங்க பேக் டு பேக். ஒரு பவுண்டரி அடித்தாலும் எல்லா பவுலிங் கௌதம் வந்து செம்மையாக போட்டுட்ருக்காரு. 4 பாலுக்கு 4 ரன் தான் கொடுத்துருக்காரு இது வரைக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். சிங்கிள். 6 பாலுக்கு 6 ரனில் பவுலிங் போட்டு போகிறாரு கௌதம். நல்ல ஓவருங்க, செம்ம பெரிய ஓவர். முக்கியமான நேரத்தில் கரெக்டாக பவுலிங் போட்டு போகிறாரு. ரன்னே அடிக்க விடலை. 35 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட்டை லாஸ் பண்ணி வளையூர். லாஸ்ட்டு 2 ஓவர். நியூ பவுலர் சக்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 7வது ஓவரை வீச யோகேஷ் ஸ்ட்ரைக்கில். கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு போவார். மாட்டிப்பாரா பவுலர்? என்ன பண்ண போகிறாரு? நேர் அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். சிங்கிள். செகண்ட் பால். கீப்பர் பாலை மிஸ் பண்ண சிங்கிள் ஓடிட்டாங்க. அடிச்சிருக்காரு சைட்டில். 2 ரன் விடுவாங்களா? ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். மாத்துறாங்க கௌதம் இருந்து. முக்கியமான விக்கெட் எந்த விக்கெட்டோ அந்த விக்கெட்டுக்கு த்ரோ விட்டார். நியூ பேட்ஸ்மேன் ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். 7th ஓவரில் 4th பால். அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். ஃபீல்டர் இருக்காங்க டீப்பில். நல்ல ஃபீல்டிங்க. 2 ரன் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. 5th ஒன். அடிச்சிருக்காரு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவரில். இந்த வாட்டி ஃபுல் கேப்பில் பவுண்டரி போயிருமா? நல்ல ஃபீல்டிங்க. பவுண்ட்ரி நல்லா ஸ்டாப் பண்ணார். ஓடி வந்து கையில் பட்டு வெளியே விழுந்துருச்சு. அப்பையும் ராம் சூப்பராக ஒரு 2 ஒரு 4 குயிக்காக ஒரு 6 ரன் எடுத்துட்டு வர்றாரு. லாஸ்ட் ஒன் பால். அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். இங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். ஓவர். 7 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 45. 6 விக்கெட்டை லாஸ் பண்ணி நல்லா பவுலிங்க தீராமலத்துட்டு வந்து இது வரைக்கும் பாலுக்கு பால் தான் 2 கொடுத்துருக்காங்க. செம்மையாக பால் போட்டிருக்காங்க. நியூ பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டட் பால். திலீப் 6வது ஓவரை வீச செகண்ட் பால். ரெண்டாவது ஓவரில் அகைன் ஒரு டாட். தேர்ட் ஒன். இல்லை கைக்கு அடிச்சுட்டு போயிருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. த்ரோனால 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சிறு தவறுனால. ஃப்ரீ ஹிட் பால் இலவச அடிபந்து. நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா டீப்பில் ஃபீல்டு இருக்காங்க. 2வது ரன் ஓடுறாங்க. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 4th ஒன். டட் பால். லாஸ்ட் 2 பால். கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் இருக்கார். அவரையும் தாண்டி கிளியர் ஆயிடுச்சு. 6. தேவையான ஒரு 6 கிஷோர் பேட்லேருந்து வருது. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்.
உடச்சி போட்டிருக்காரு மறுபடியும். ஆனால் கனெக்ட் பண்ண முடியல இந்த வாட்டி. டீப்பில் ஃபீல்டு இருக்காங்க, கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. டூ ரன் ப்ளஸ் விக்கெட். 8 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 56. 57 ரன் தேவை. அதற்குள் கட்டுப்படுத்தினால் வளையூர் வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை வெல்லலாம். 57 ரன் அடிச்சிட்டாங்க. தீராம்பாளையம் வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிடுவாங்க. 50,000க்கான குறிக்காரம் குழு நடத்தும் இறுதிப் போட்டியில் இருக்கும். வீடியோ லைக் பண்ணிட்டு போகிற ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. பரவாயில்ல. மணிக்காக ஓப்பனிங் பேர் எந்த சேஞ்சும் இல்லை. பிரபாகரன் மற்றும் சக்தி வந்திருக்காங்க. வளையூர் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச சத்யசீலன் விசஸ் பிரபாகரன். பிரபாகரன் சத்யசீல விக்கெட்டை பவர் பிளேலே எடுத்தார் ஃபர்ஸ்ட் பால்லையே. இதே மாதிரி சத்யசீலன் பிரபாகர் விக்கெட் எடுப்பாரா பவர் பிளேயில்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். 48 பாலுக்கு 57 ரன் தேவை. 9 ரன் அதிகம். பவர் பிளே கச்சிதமாக போடுவாங்களா? ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, தரையோட தரையாக போகுது. பவுண்ட்ரி போயிருமா? யாருமே இல்லை ஃபீல்டர். பவுண்ட்ரி பனிஷ் பண்ணுறாரு சீலனை. செகண்ட் ஒன் ஒயிட். செகண்ட் பால் ரீ. பவுலரே எடுத்துட்டார். டாட். தேர்ட் ஒன் மடக்கி அடிச்சிருக்காரு. எங்கள் ஃபீல்டர் இல்லை பவர் பிளே சர்க்கு காரணமாக. பவுண்ட்ரி. 2வது பவுண்ட்ரி எடுத்து பவர் பிளேலேயே பிரபாகரன். நல்லா பேட்டிங்க. டட் பால். நெக்ஸ்ட் ஒன் கேட்சா. ஒரு மிஸ்ஃபீல்ட், சிங்கிள், ஒரு ட்ராப். பிடிச்சிருந்தா ஒரு காஸ்ட்லி விக்கெட்டாக இருந்திருக்கும். நியூ பேட்ஸ்மேன் சக்தி ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஓவரில். டாட் பால். ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. 2 பவுண்ட்ரி அடித்து பவர் பிளேயை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பவர் பிளேயை. நியூ பவுலர் கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2வது பவர் பிளே ஓவரை வீச சைக்கிளில் பிரபாகரன். டாட் பால். செகண்ட் பால் அகைன் ஒரு டாட். தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட். பேக் டு பேக் 3 டாட் போடுறாரு. நல்ல பவுலிங் கார்த்திகிட்ட இருந்து. ஃபோர்த் ஒன் உடச்சி போட்டிருக்காரு. விக்கெட்டா? பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இறங்கி போய் அடிக்க ஒரு இன்சைட் ஆச்சு. கேட்சா? பால் கீழே குத்திருச்சு. 5 டாட் போட்டிருக்காருங்க. நல்லா ஓவருங்க பவர் பிளே ஓவரில். லாஸ்ட் 1 பால் 2வது ஓவரில் மெய்டன் ஓவர் போடுவாரா? காற்றுல தூக்கி விட்ருக்காருங்க. கிளியர் ஆயிடுச்சுங்க. 6ங்க. 5 பாலை டாட் போட்டாலும் லாஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு. எல்லா பேட்டிங்னா பிரபாகர்கிட்ட இருந்து 2 பவுண்ட்ரி எடுத்திருந்தார் போன ஓவரில். இந்த ஓவரில் ஒரு 6 எடுத்து வந்திருக்காரு. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. 3வது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் யோகராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சைக்கிளில் சக்தி. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புக்கு போட்டிருக்காரு. காற்றுல தூக்கி விட்ருக்காரு. 6ஆ 4ஆ? பவுண்ட்ரி. செகண்ட் பால் டாட். தேர்ட் ஒன் விக்கெட்டா? இல்லை, 2 ஓடலை. டாட். ஒரு பவுண்ட்ரி அடித்தாலும் திரும்பி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பெரிய ஓவராக மாற்ற. ரிட்டன் போட்டாலும் ஸ்டெம்பை மறைச்சிக்கிறாரு. நல்ல ஐடியா. அடிச்சிருக்காரு. பாயிண்டில் பளிச்சுன்னு போகுது. கண்டிப்பாக பவுண்ட்ரி போகுமா? போயிருக்குங்க பவுண்ட்ரி. 2வது பவுண்ட்ரி சக்தி பேட்லேருந்து வருது. நெக்ஸ்ட் ஒன் உடம்புலேயே போட்டிருக்காரு. டாட். பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால்
டாட் பால் பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. நல்லா பேட்டிங்க, செம்மையாக விளாண்டாங்க. 30 பாலுக்கு 33 ரன் தேவை. அதற்குள் கட்டுப்படுத்தினா வளையூர் வின் பண்ணிடலாம். வின் பண்ணி ஃபைனல் மேட்ச்சில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிடுவாங்க. 30 பாலுக்கு 33. ஈஸி டு வின். தீராம்பாளையம் பெரிய வாய்ப்பு இருக்குது, யூஸ் பண்ணுவாங்களா? நியூ பாலர் பூபதி லெஃப்ட் ஹேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரபாகர் சைக்கிள் விக்கெட்டே விளையாடாமல் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பேர். ஃபோர்த் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். யாரும் இல்லை, ஸ்லைஸ் பண்ணி விட்ருக்காரு. தேர்ட் மேனில் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் 2 ரன் ஓட்டாங்க. 2. செகண்ட் பால் அடிச்சுக்க அகைன் பழிச்சுன்னு பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? 2 அகைன் ஒரு 2. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. தேவையான சிங்கிள் தான் வேணும், அதனால் பாலுக்கு பால் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். காற்றுல மேலே பிடிச்சி கொடுப்பாரா கார்த்தி? குட் கேட்சுங்க, டேக்கன் விக்கெட். ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க தீராம்பாளையம். தேவையான ரன் அடிச்சுட்டு தான் போகிறாரு பிரபாகர். இல்லை பேட்டிங். நியூ பேட்ஸ்மேன் கௌதம் ஸ்ட்ரைக்கில். 1 ரன் பேட்ஸ்மேனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். காற்றுல தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் நாவல் இருக்காரு. இல்லைங்க, ட்ராப்புங்க, காஸ்ட்லி ட்ராப்புங்க. 2 ரன் ஓட்டாங்க. டாட் ஒன். லாஸ்ட் 1 பால். பவுலர் கைக்கு அடிச்சிருக்காங்க. 2 எதுவும் ஓடலை. டாட். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 30. 24 பாலுக்கு 27 ரன் தேவை. 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். அதில் ஒரு பவுலர் யூஸ் பண்ணுறாங்க கார்த்தியை. தனக்காக 2வது ஓவரையும் மணிக்காக 5வது ஓவரையும் வீச. 5 ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். சக்தி சைக்கிள் ஒரு எட்ஜு, கீப்பரால் தேக்க முடியல, பொத்துருச்சு. பவுண்ட்ரி. 23 பாலுக்கு 23 ரன் தேவை. மேட்ச் ஆன் ஃபயர். 50-50ங்க. பவுலிங் டீமா பேட்டிங் டீமா? நான் பெரிய கிரவுண்டு, சிங்கிள் டூலாம் ஈஸியாக கிடைக்கும். யூஸ் பண்ணுவாங்களா தீராம்பாளையம்? மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓவர். செகண்ட் பால். ரிட்டர்ன் திரும்பினார். டாட். தேர்ட் ஒன். உடம்புல பட்டு டாட். ஃபோர்த் ஒன். சரி, க்ளோஸ்லேயே தொட்டுவிட்டு சிங்கிள். லாஸ்ட் 2 பால். கௌதம் சைக்கிள் தூக்கி விட்டுருக்காருங்க. ஃபீல்டர் இருக்காங்க. விக்கெட். குட் கேட்ச். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 பால். சிங்கிள். ஓவர். ஃபஸ்ட்டு பால் பவுண்டரி கொடுத்தாலும் மீதி இருக்க பால் 2 ரனுக்கு பால் போட்டு வந்திருக்காரு. 18 பாலுக்கு 21 ரன் தேவை. நியூ பவுலர் சாரதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 18க்கு 21. மேட்ச் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். உடச்சி போட்டிருக்காரு. யாருமே இல்லை. பவுண்ட்ரி போயிருமா? பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. செகண்ட் பால். ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ண முடியலை. எக் பை. டாட். தேர்ட் ஒன். அடிச்சிருக்காரு. கிளியர் ஆயிடுச்சு. 6. அசோக் பேட்லேருந்து வர அடுத்த 6. ஃபோர்த் ஒன். இறங்கி போய் ஆடிருக்காரு. ஸ்லோயர் போட்டிருக்காங்க, அதையும் பனிஷ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக பவுண்ட்ரி. 14 ரன் எடுத்து வந்திருக்காங்க. 7 ரன் தேவை. அடிச்சிருக்காரு.
எக்ஸ்ட்ரா கவரில் ஆளே இல்லை. பவுண்ட்ரி மேட்ச் டை. சாரி 4 ரன் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் 3 ரன் தேவை. மேட்சை ஒன் சைடாக கொண்டு போயிட்டாங்க. தீராம்பாளையம் செம்ம ஓவராக பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. சாரதி ஓவரை. ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6, ஒரு பவுண்ட்ரி, அடுத்து ஒரு பவுண்ட்ரி. பதினெட்டு ரன் எடுத்து வந்துட்டாங்க ஒரே ஓவரில். அசோக் பேட்லேருந்து கேட்ச். ஓவர். யோகராஜ் இன்ட்யூஸ் பண்ணுறாங்க. 3 ரன் தேவை. ஃபீல்டில் இருக்காங்க. அவரையும் தாண்டி 2 ரன் ஓடுறாங்க. மேட்சை டை பண்ணுறாங்க. மேட்ச் ஆன் டை. 1 ரன் டு வின். 11 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். டாட். ரூபே ஸ்ட்ரைக்கில் 1 ரன் தேவை. மேட்சை வின் பண்ணுறாங்க தீராம்பாளையம். செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஐம்பதாயிரத்துக்கான கிரிக்கெட் தொடர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வின் பண்ணுறாங்க தீராம்பாளையம். அசோக் செம்ம பேட்டிங்க, செம்ம பவுலிங்க. தீராம்பாளையம் ஒரு டீமு செம்மையாக பவுல் பண்ணாங்க. கண்ட்ரோலாக பால் போட்டாங்க. திரும்பி பேட்டிங்கு 10 பால் மிச்சம் வச்சே வின் பண்ணுறாங்க.